ஒரு நாளைக்கு 10 ரூபாய் தினக்கூலி, இன்று 600 கோடிக்கு அதிபதி. 10 வருடத்தில் மாறிய வாழ்க்கை. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த முஸ்தபாவின் தந்தை காஃபி தோட்டத்தில் கூலி தொழிலாளி. குடும்பத்தின் வறுமை காரணமாக சிறுவயதிலேயே படிப்பை விட்டுவிட்டு தந்தையுடன் சேர்ந்து காஃபி தோட்டத்தில் கூலி வேலை செய்ய தொடங்கினார். ஆனால் அப்போது நடந்த ஒரு சம்பவம் தான் அவரது வாழ்க்கையையே மாற்றியது. பள்ளிக்கு வராமல் இருக்கும் மாணவர்களை தேடிச் சென்ற ஆசிரியர் ஒருவர் முஸ்தபா காஃபி தோட்டத்தில் வேலை செய்வதை பார்த்தார். அவரது குடும்பத்தின் வறுமையை புரிந்து கொண்ட அந்த ஆசிரியர் பெற்றோரிடம் பேசி முஸ்தபாவை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வந்தார். அது மட்டுமில்லாமல் தேவையான புத்தகங்களையும் தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்தார். ஆசிரியரின் உதவியுடன் மீண்டும் பள்ளிக்கு சென்ற முஸ்தபா படிப்பில் முழு கவனம் செலுத்தினார். 7 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் முதலிடம் பிடித்தார். அதன் பிறகு NIT கலிகட்டில் பொறியியல் படிப்பை முடித்தார். தொடர்ந்து IIM பெங்களூருவில் MBA படித்தார். பின்னர் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்துடன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் வாழ்க்கையில் நல்ல சம்பளம் கிடைப்பது மட்டுமே வெற்றி என்று முஸ்தபா நினைக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு பெங்களூரு திரும்பினார். தனது 4 சகோதரர்களுடன் சேர்ந்து சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்க முடிவு செய்தார். அதற்காக பெரிய அலுவலகமோ கோடிக்கணக்கான முதலீடோ அவர்களிடம் இல்லை. பெங்களூருவில் வெறும் 50 சதுர அடி கொண்ட ஒரு சிறிய சமையலறையில் இட்லி மற்றும் தோசைக்கான ஃப்ரெஷ் மாவை தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கினார். சிறிய அளவில் தொடங்கிய அந்த முயற்சி காலப்போக்கில் மிகப்பெரிய உணவு நிறுவனமாக வளர்ந்தது. இட்லி தோசை மாவை தொடர்ந்து பரோட்டா, பன்னீர், தயிர், சட்னி, சாம்பார், ஃபில்டர் காஃபி என பல்வேறு உணவுப் பொருட்களையும் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. இன்று அந்த நிறுவனம் இந்தியாவை தாண்டி லண்டன், அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், அயர்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலும் தனது தயாரிப்புகளை கொண்டு சென்றுள்ளது. சமீபத்திய நிதியாண்டான FY25 ID ஃப்ரெஷ் ஃபுட் நிறுவனத்தின் வருவாய் 22% உயர்ந்து 681.38 கோடியை எட்டியுள்ளது. ஒரு காலத்தில் வறுமையால் பள்ளியை விட்டு வெளியேறிய சிறுவன் இன்று அதே போன்ற கிராமத்து பின்னணியில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் தொழிலதிபராக மாறியிருக்கிறார். வாழ்க்கையில் நாம் எங்கே பிறந்தோம் என்பது நம்முடைய கையில் இல்லை. எந்த சூழலில் வளர்ந்தோம் என்பதும் நம்முடைய கையில் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை தாண்டி எங்கே செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அதனால் இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலையை வைத்து உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் காஃபி தோட்டத்தில் கூலி வேலை செய்த அந்த சிறுவனே இன்று நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிலை உருவாக்கி இருக்கிறார். வறுமை உங்கள் தொடக்கமாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் உங்கள் முடிவாக இருக்க வேண்டியதில்லை.